லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 19,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போது 19,000 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்திருக்கிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாதையன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாதையன். 19,000 கனஅடிக்கு மேல் நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பத்மநாதன். தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளா, வயநாடு பகுதியில, கொடகு போன்ற பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால கர்நாடகா அணையில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளளவு எட்டிய நிலையில கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துள்ளது. கபினி அணையிலிருந்து 20,000 கனஅடியும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்தும் 2,225 கனஅடி தண்ணீரும் திறந்துள்ளது. இந்த தண்ணீரானது நேற்று மாலை முதலே தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து நேற்று மாலை 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக அதிகரித்து 19,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டு, அஞ்செட்டி, கேரெட்டி, நாட்ராபாளையம், ஒகேனக்கல் பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் பகுதியில வறண்டு போய் காய்ந்த நிலையில இருந்த ஒகேனக்கல் பகுதியில தற்போது ஆர்ப்பரித்தும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும். இதனால் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தடை விதித்துள்ளது. கால்நடை மேய்க்கிறதுக்கும் காற்றில் இறங்கவும் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேற்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்மநாதன்.